எப்போதாவது உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கா? நீங்க கடினப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா பணம் உங்க கைக்கு வந்த உடனே நழுவி போயிடும். சிலர் கோடிகள்ல விளையாடுறாங்க, ஆனா நாம மாதம் முடியும் வரை வந்த சம்பள பணத்தை யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் இது நடக்குது? பிரபஞ்சம் சிலருக்கே விசேஷமா இருக்கா? இல்ல நண்பர்களே, நமக்கு தெரியாத ஒரு ரகசிய சூத்திரம் இருக்குது. அந்த செல்வ சக்தியை நம்ம வாழ்க்கைக்குள் எப்படி அழைக்க முடியும்? இதுக்கு பதில் சொல்ல போறது உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்த அரசியல் மேதை சாணக்கியர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தினேஷ். இது உங்கள் தமிழ் சக்சஸ் பாத். இங்க நாம பேசுறது வெறும் பணம் பற்றி இல்ல, பணம் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவும் உண்மை ரகசியங்கள் பற்றி. இன்று நாம் பார்க்க போவது சாணக்கியரின் 5 மறைக்கப்பட்ட செல்வ ரகசியங்கள். இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் உங்களை விட்டு தப்பி போகாது, உங்களை தேடி வரும். முதல் ரகசியம், நடத்தை மற்றும் செல்வத்தின் நிலைத்தன்மை. சாணக்கியர் சொல்கிறார், யாருடைய நடத்தை அசுத்தமாக இருக்கிறதோ லக்ஷ்மி அவரிடம் நீண்ட நேரம் தங்க மாட்டாள். செல்வம் வந்து சேர்வது ஒரு விஷயம், ஆனா அந்த செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்கணும்னா நம்ம நடத்தை தான் முக்கியம். பணம் ஒரு ஆற்றல் மாதிரி, அது சுத்தமான மனசோட தான் நமக்கு அருகில் இருக்கும். அகங்காரம், பொய், பேராசை, மரியாதையின்மை இதெல்லாம் லக்ஷ்மிக்கு பிடிக்காது. பணிவாக இருங்கள், நன்றியுணர்வு கொண்டவராக இருங்கள், எப்போதும் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள். பணம் சேர்க்கும் முன் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். செல்வத்தின் முதல் அடித்தளம் உங்க குணம். இரண்டாவது ரகசியம், காலையின் சக்தி. செல்வம் முதலில் மனதில் பிறக்கிறது, பிறகுதான் அது வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. சாணக்கியர் சொன்னது போல விடியலின் உணர்வு வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. காலை நேரம் சாதாரணமான நேரம் இல்ல, அது லக்ஷ்மியின் நேரம். இந்த நேரம் ஒரு காந்த சக்தி மாதிரி வேலை செய்கிறது. நீங்க அந்த சக்தியுடன் இணையணும்னா அந்த நேரத்தை மதிக்கணும். காலை எழுந்தவுடன் மொபைல் பார்ப்பதற்கும் செய்திகளை ஸ்க்ரோல் செய்வதற்கும் முன் சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். மூச்சை ஆழமாக இழுத்து மனசை அமைதியாக்குங்கள். அந்த நேரத்தில் மனதிலிருந்து சொல்லுங்கள், எனக்கு கிடைப்பதற்காக நன்றி, நான் செழிப்புக்கும் வெற்றிக்கும் தகுதியானவன். இந்த நன்றி உணர்ச்சி உங்க மனதிலிருந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அது சொல்லும், இந்த மனிதன் தயாராக இருக்கிறான் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை பெற. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்காக செலவிடுங்கள். அந்த 60 நிமிடங்கள் தான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய லக்ஷ்மியின் கதவை திறக்கும் திறவுகோல். அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடியவை: 10 நிமிடம் அமைதியாக தியானம், 20 நிமிடம் நல்ல புத்தகம் அல்லது உந்துதலான உரை வாசிக்க, 20 நிமிடம் உடற்பயிற்சி அல்லது யோகா, 10 நிமிடம் இன்று நீங்க செய்ய போகின்ற விஷயங்களை திட்டமிடுங்கள். இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தோன்றலாம், ஆனா அவை சேர்ந்து உங்க மன அழுத்தத்தை குறைக்கும், நம்பிக்கையை உயர்த்தும் மற்றும் செல்வத்துக்கான அலைநீளத்தில் உங்க மனதை இணைக்கும். நினைவில் வையுங்கள், உங்க காலை எப்படி தொடங்குறீங்கன்னு தான் உங்க விதியை தீர்மானிக்குது. அதனால காலை நேரத்தை வெறுமனே கடந்து போகும் நேரம்னு நினைக்காதீங்க, அது உங்க வாழ்க்கை பாதையை மாற்றும் அதிசயமான நேரம். மூன்றாவது ரகசியம், வார்த்தைகளின் ஆற்றல். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண ஒலி இல்ல, அது ஒரு ஆற்றல், ஒரு அலை, ஒரு கட்டளை. நம்ம வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி. நீங்க என்னிடம் பணம் இல்லைன்னு சொல்ற நேரத்துல பிரபஞ்சம் அதை கேட்டு சொல்றது, அப்படியா, சரி, உனக்கு தரமாட்டேன். அதே நேரத்துல நீங்க செழிப்புக்கு தகுதியானவன், பணம் என்கிட்ட சுலபமா பாயுது, எனக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் அதற்கேற்ப உங்க வாழ்க்கையை வடிவமைக்க தொடங்கும். வார்த்தைகள் விதைகள் மாதிரி, நீங்க என்ன விதைக்கிறீங்கன்னு பார்த்து வாழ்க்கை அதுக்கேற்ப பழம் தரும். நீங்க பற்றாக்குறை விதைச்சா பிரச்சனை கிடைக்கும், செழிப்பு விதைச்சா வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால உங்க வார்த்தைகளை மாத்துங்க, உங்க வாக்கியங்களை ஒரு விதை போல கையாளுங்க. சொல்லுங்கள், பணம் என் வாழ்க்கையில் சுலபமாக பாய்கிறது, நான் செழிப்புக்கும் வெற்றிக்கும் தகுதியானவன், நான் தினமும் வளர்கிறேன், கற்றுக்கொள்கிறேன், முன்னேறுகிறேன். இந்த வாக்கியங்கள் சத்தமாக சொல்லப்பட்டால் மட்டும் போதாது, அவற்றை உண்மையாக உணரணும். உங்க மனமும் இதயமும் அதில் இணைந்திருக்கும் போது அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கே உத்தரவாகும். நீங்க வெளியே விடுற ஒலி நாளைக்கு உங்க வாழ்க்கை ராகமாகும். அதனால உங்க பேச்சு மாறினால் உங்க விதி மாறும். உங்க வார்த்தைகள் உங்க எதிர்காலத்தை எழுதும் மறைமுக எழுத்தாளர். நினைவில் வையுங்கள், நீங்கள் பேசும் சொற்கள் நாளைய வாழ்க்கையின் விதைகள்.
அதனால இப்போதே தொடங்குங்க. நேர்மையான வார்த்தைகளை பேசுங்க, நம்பிக்கையோட பேசுங்க. அப்போது பிரபஞ்சம் கூட உங்களுடன் சேர்ந்து வேலை செய்யும். 4வது ரகசியம், தானத்தின் சக்தி. சாணக்கியர் சொல்கிறார், அகங்காரம் இல்லாம தானம் செய்பவருக்கு தெய்வங்களும் தலை வணங்கும். பணம் என்பது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு ஆற்றல், எனர்ஜி. அந்த ஆற்றலை நீங்க பாய விட்டீனா அது பெருகும், ஆனா தடுத்து வைத்தால் அது அழுகும். நீர் ஓடினால்தான் பசுமை உருவாகும். அதே போல பணமும் அன்பும் நன்மையும் பகிரப்பட்டால்தான் பெருகும். தானம் என்பதற்கான அர்த்தம் பணம் கொடுப்பதோட மட்டுமில்ல, அது அதைவிட ஆழமானது. ஒரு நல்ல வார்த்தை பேசுவது, ஒருவருக்கு உதவுவது, உங்க அறிவை பகிர்வது, அன்பை வெளிப்படுத்துவது, இவை எல்லாமே தானம். அது சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது மனதில் இருந்து வரணும். எதிர்பார்ப்பில்லாமல் கொடுங்கள். இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காதீங்க. அது பிரபஞ்சத்தின் விதி. நீங்க உண்மையோட கொடுத்ததை அது பல மடங்கு திருப்பி தரும். நீங்க ஒருவருக்கு உதவினால் அந்த ஆற்றல் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்பாக, ஆசீர்வாதமாக, செல்வமாக திரும்பி வரும். நன்றியுணர்வு, தாராள மனம் மற்றும் கருணை, இவை 3ம் செல்வத்தை ஈர்க்கும் காந்தங்கள். அதனால யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஒருவரின் நாளை சிறிது ஒளியாய் மாற்றுங்க. உங்க திறமை, உங்க நேரம், உங்க அன்பு, எதையாவது பகிருங்க. குவாண்டிட்டி நினைவில் வையுங்கள். கொடுக்கிறவன் தான் பெறுகிறவன். தானம் ஒரு இழப்பில்லை, அது உங்க வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும் திறவுகோல். பிரபஞ்சம் எப்போதும் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும். ஏனெனில் கொடுக்கிற கைகள் தான் பெறுகிற கைகள். 5வது ரகசியம், மௌனத்தின் சக்தி. மௌனம் என்பது வெறும் அமைதி இல்லை, அது ஒரு ஆழ்ந்த காந்த சக்தி. லக்ஷ்மியை உங்களிடம் இழுக்கும் மறைமுக ஆற்றல். நம்ம மனம் எப்போதும் சத்தமா இருந்தா பணம், வாய்ப்பு, செழிப்பு எதுவும் நமக்குள்ள நுழைய முடியாது. ஏனெனில் பணம் அமைதியை விரும்பும். அது அமைதியான மனசுக்குத்தான் வந்து தங்கும். நீங்க காற்று வீசும் ஏரிக்கரையில நின்னு பாருங்க. அந்த நீர் அலைகளால் கலங்கி இருந்தா உங்க முகம் அதில் பிரதிபலிக்காது. அதே போல மனம் சத்தமாயிருந்தா செல்வத்தின் பிரதிபலிப்பு மனதில் தோன்றாது. அதனால தினமும் குறைந்தது 10 நிமிடம் மௌனத்தில் அமருங்கள். மொபைல், சத்தம், கவலை எல்லாம் விட்டுவிட்டு உங்க மூச்சை கவனியுங்கள். உங்க உள்ள நடக்கிறத கேளுங்க. அந்த அமைதியில தான் உண்மையான உள்லக்ஷ்மி வெளிப்படும். சாணக்கியர் சொன்னார், மௌனம் என்பது ஆத்ம லக்ஷ்மியை முதலில் சந்திக்கும் இடம். அது உண்மை. அமைதி இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது. ஏனெனில் சத்தமுள்ள மனம் எப்போதும் குறை தேடும், ஆனா அமைதியான மனம் எப்போதும் வாய்ப்பை காணும். மௌனம் உங்களுக்கு பலன் தரும். அது உங்க எண்ணங்களை தெளிவாக்கும், உங்க முடிவுகளை வலுப்படுத்தும், உங்க ஆற்றலை சேமிக்கும், மேலும் உங்க மனதை செல்வத்துக்கான அலைநீளத்துடன் இணைக்கும். நினைவில் வையுங்கள், உங்களுடைய அமைதிதான் உங்களுடைய உண்மையான செல்வம். அதனால சில நேரங்களில் பேசாமல் இருங்கள். அமைதியை அணைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த அமைதிதான் பிரபஞ்சத்தின் மொழி. நண்பர்களே, இப்ப நீங்க சாணக்கியரின் 5 ரகசியங்களையும் கத்துக்கிட்டீங்க. நடத்தை, பழக்கம், வார்த்தைகள், தானம், மௌனம், இதெல்லாம் சேர்ந்துதான் செல்வ ஈர்ப்பு ஏற்படும். பணம் சம்பாதிக்க கடின உழைப்பு மட்டும் போதாது. நன்றி உணர்வு, ஒழுக்கம், அமைதி, இதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதை தினமும் நடைமுறையில் போடுங்க. அப்ப பிரபஞ்சமே உங்க பக்கம் வந்து நிற்கும். பணம் உங்களை விட்டு போகாது, அது உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க, நான் செல்வத்துக்கு தகுதியானவன். இந்த மாதிரி ஆன்மீகமும் மனநிலையும் சேர்ந்து சொல்ற ரகசியங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.